ஆன் பண்ணுறேன். அக்கா உடம்புலாம் கரெக்டாக இருக்குது, கை மட்டும் பத்தல. அப்புறம் ஜாயின் கொடுத்தோம், அப்பயும் செட் ஆகலை கை தைக்கிறதுக்கும். கை தைச்சி செட் ஆகலையா? இல்லை, கை ஃபஸ்ட்டு தைச்சிட்டேன், பத்தலைன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியும் சைடில் அடித்தேன், அப்பயும் கரெக்டாக இல்லை ஜாக்கெட்டு கரெக்டாக. ஆமாம், கை மட்டும். சரி, நீங்கள் கை எப்படி ஜாயின் பண்ணீங்க? இப்படி தான் ஜாயின் பண்ணுவாங்களா? என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்? இப்போ வந்து லைனிங் நம்ம லைனிங் வச்சு அடிக்கிறோம், லைனிங்கும் மேலே புடவை துணியும் வச்சு தைக்கிறோம். தைக்கும் போது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் லைனிங் அளவை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணுவோமா? நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அது தைச்சிட்டு கட் பண்ணிக்கலாம்ல. எப்படி? நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் கட் பண்ணணும், புரியுதா இல்லையா? இப்போ நம்ம தைக்கிறது வந்துட்டு இந்த லைனிங் தானே தைக்க போகிறோம், கரெக்டான அளவு தைக்கிறோம். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா தானே இருக்க போகுது, அதனால தைச்சிட்டு அப்புறமா மேலே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிங்கன்னா எப்படி செட் ஆகும்? நான் லைனிங்கை தான் கரெக்டாக தைச்சிட்டேன்ல. எங்கள் லைனிங்கே எங்கே கரெக்டாக தைச்சிருக்கீங்க? இங்கே பாருங்க, இப்படி தான் தைப்பாங்களா? ஓரத்தில் தைச்சிருக்கீங்க. ஆமாம், இப்படியே தைப்பாங்க. ஓரத்தில் தைக்கக்கூடாது. ஓரத்தில் தைச்சா ஒரு வாட்டி போட்டிங்கன்னா பிஞ்சிக்கிட்டு வந்துடும். அப்போ இன்னொரு தையல் விட்டுட்டா கரெக்டாகிடுமா? எப்படி இன்னொரு தையல் விட்டாம? இதெல்லாம் லாஜிக்காக பேசுறது, இது எப்படி லாஜிக் ஆகும்? ஓரமாக அடிச்சாலும் பிரிஞ்சிக்கணும், அப்போ இன்னொரு தையல் அடிச்சுக்கிறேன், இதை கட் பண்ணிடுறேன். நான் என்ன சொல்கிறேன்னாப்பா, ப்ளவுஸை நீங்கள் தைக்கும் போது லைனிங் நான் அப்படி தானே நான் சொல்லி கொடுத்தேன். லைனிங் போட்டு அடிக்கிறீங்க, அடிக்கும் போது லைனிங்கை தான் கரெக்டான அளவு நம்ம மெஷர் பண்ணி அடிக்கிறோம். அடிக்கும் போது லைனிங் அடிச்சு அதில் தையலை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை நான் கட் பண்ணி தான் எடுத்து பூசிடுவேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச்சிங்கே போட சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணாமலே அதில் ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா எப்படி செட் ஆகும்? இப்போ இதை நீங்கள் டோட்டலாக பிரிக்கணும். கை மட்டும் தானே? கையை மட்டும் பிரிக்கணும். இந்த கையை பிரிச்சுட்டு இந்த லைனிங்கை விட்டு இந்த எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் தொங்குது பாருங்க, இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கையை வந்து தைச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? நீங்கள் இதை முதல் பிரித்து தைங்க. இங்கே வருங்க, இதில் வந்து அதோட ரொம்ப கொடூரமாக இருக்குது. இப்படி இல்லாமல் தைக்குவாங்க கை, இப்படிலாம் தைச்சா எப்படி போடுறது? தையலே ஓரத்தில் இருக்குது, பார்த்தீங்களா இல்லையா? தெரியுதா? இப்படியெல்லாம் தைச்சா பிடிங்கிட்டு வந்துடும், ஒரு வாட்டி போடுறதுக்குள்ள பிடிங்கிட்டு வந்துடும். இது நம்ம ப்ளவுஸுனால சரியாக போச்சு. கஸ்டமர் ப்ளவுஸ்னால் என்ன பண்ணுவீங்க? நான் ஒருத்தட்ட வாங்கி தைக்கிறீங்கன்னா இது மாதிரி தைச்சி கொடுத்தீங்கன்னா என்ன செய்வீங்க? தெரியுதா இல்லையா? மிஸ்டேக் பண்ண தெரியுதா இல்லையா? இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டு நான் எப்படி தைச்சாலும் எனக்கு செட் ஆகலை, எனக்கு வரலன்னா எப்படி வரும்? பார்த்து கவனமாக தைங்க. ஓகேவா? பிரிச்சுட்டு அதை எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொண்டாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி. சரி, ஓகேவா?